ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை நாம் இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் சரியாகிவிடும். யாராவது ரொம்ப கவலையாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆறுதலான வார்த்தையாக எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எல்லாம் சரியாகிவிடும். நெக்ஸ்ட் ஒன், அங்கே எப்படி செல்வது. அங்கே எப்படி செல்வது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, how to go there. how to go there. அங்கே எப்படி செல்வது. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள். நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள். இந்த கேள்வியை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, why did you come again. why did you come again. நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்பொழுது சொன்னீங்க. நீங்கள் எப்பொழுது சொன்னீங்க. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when did you say. when did you say. நீங்கள் எப்பொழுது சொன்னீங்க. நெக்ஸ்ட் ஒன், இதற்கு பதில் சொல்வீர்களா. இதற்கு பதில் சொல்வீர்களா. can you answer this. can you answer this. நீங்கள் இதற்கு பதில் சொல்வீர்களா. நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்கு கால் பண்ணினான். அவன் எனக்கு கால் பண்ணினான். இதை நம்ம இங்கிலீஷில் he called me. he called me. அவன் எனக்கு கால் பண்ணினான். நெக்ஸ்ட் ஒன், என்னை குறை சொல்லாதே. என்னை குறை சொல்லாதே. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, don't blame me. don't blame me. என்னை குறை சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். வேறொன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், தயாராக வா. தயாராக வா. கம் ப்ரிப்பேர்டு. கம் ப்ரிப்பேர்டு. தயாராக வா. நெக்ஸ்ட் ஒன், பேசுவதற்கு தயங்காதே. பேசுவதற்கு தயங்காதே. டோன்ட் ஹெசிடேட் டு டாக். don't hesitate to talk. பேசுவதற்கு தயங்காதே. தயங்காதே அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் hesitate. ஸோ பேசுவதற்கு தயங்காதே அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா don't hesitate to talk அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ தயாராக இல்லையா. நீ தயாராக இல்லையா. are you not ready. are you not ready. நீ தயாராக இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், என்னை சரிபார்க்க விடு. என்னை சரிபார்க்க விடு. லெட் மீ செக். லெட் மீ செக். என்னை சரிபார்க்க விடு. என்னை விளையாட விடு. என்னை விளையாட விடு. லெட் மீ ப்ளே. லெட் மீ ப்ளே. நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கொண்டு வரட்டுமா. நான் அதை கொண்டு வரட்டுமா. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஷால் ஐ பிரிங் இட். ஷால் ஐ பிரிங் இட். நான் அதை கொண்டு வரட்டுமா. கொண்டு வரட்டுமா, எடுத்து வரட்டுமா, இந்த வேர்டுக்கெலாம் இங்கிலீஷில் பிரிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் அதை கொண்டு வரட்டுமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்கணும் அப்படின்னா ஷால் ஐ பிரிங் இட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக சாப்பிட்டு விட்டு செல். நன்றாக சாப்பிட்டு விட்டு செல். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, eat well and go. eat well and go. நன்றாக சாப்பிட்டு விட்டு செல். நெக்ஸ்ட் ஒன், அதை வெளியே எறியவும். அதை வெளியே எறியவும். throw it out. throw it out. throw it அப்படின்னா அதை எறியவும், அவுட் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வெளியே எறியவும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் த்ரோ இட் அவுட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்,
அது என்னுடைய வேலை இல்லை. அது என்னுடைய வேலை இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, தட் இஸ் நாட் மை ஜாப். தட் இஸ் நாட் மை ஜாப். அது என்னுடைய வேலை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவர்களில் யாரேனும். அவர்களில் யாரேனும். எனி ஆஃப் தெம். எனி ஆஃப் தெம். அவர்களில் யாரேனும். நெக்ஸ்ட் ஒன், திரும்பவும் யோசி. திரும்பவும் யோசி. திங்க் அகைன். திங்க் அகைன். திரும்பவும் யோசி. நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் டிவி. ஐ எம் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன. நீ என்ன சொன்ன. வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே. நீ என்ன சொன்ன. நெக்ஸ்ட் ஒன், உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, முடியும்னா செய்யு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. உன்னால் முடியும்னா செய்யு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன் அப்படின்னா உன்னால் முடிந்தால் செய். நெக்ஸ்ட் ஒன், பார்த்து கவனமாக செய். பார்த்து கவனமாக செய். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டூ இட் கேர்ஃபுல்லி. டூ இட் கேர்ஃபுல்லி. பார்த்து கவனமாக செய். நெக்ஸ்ட் ஒன், எப்படியாவது செய். எப்படியாவது செய். டூ இட் சம்ஹவ். டூ இட் சம்ஹவ். எப்படியாவது செய். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் விளையாடுகிறான். அவன் இன்னும் விளையாடுகிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, he is still playing. he is still playing. அவன் இன்னும் விளையாடுகிறான். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னால் செய்வேன். நீ சொன்னால் செய்வேன். I will do it if you say. I will do it if you say. நீ சொன்னால் செய்வேன். ஃபைனலாக உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க். கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். திரும்பவும் யோசிக்காதே. திரும்பவும் யோசிக்காதே. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லன்னு சொல்லுங்கள். வெளியே எரியாதே. வெளியே எரியாதே. இதுக்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.